ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் சாராஸ் விலோக். நான் இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோ, ட்ராவல்ஸ் வீடியோ, இல்லாட்டி ஒரு ஃபுட் ரிவ்யூவோ, இல்லாட்டி ஒரு ஃபன் வீடியோவோ, இல்லாட்டி நாங்க ஒரு வேற எந்த இதுக்கும் பத்தி பேச போறது, நாங்க பேச போறது என்னன்னு கேட்டா முழு உலகம் பேசுற ஒரே ஒரு பேச்சு யுத்தம் யுத்தம் யுத்தம். காலையில நித்திரையில் எழுந்ததுல இருந்து அந்த நாளை கழிச்சுட்டு வந்து நித்திரைக்கு உறங்க வரங்காட்டின் எல்லார மக்கள் கையில உலகமே கையில இருக்குன்னு சொல்லுவாங்க. கையிலன்னு சொன்னா தொலைபேசி, தொழில்நுட்பம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் எல்லாருமே பேசிக்கொண்டிருக்கிறது இந்த யுத்தத்தை பத்தி. இந்த யுத்தம் மக்களுக்கு வந்து தேவையா, அவசியமா, அவசியமற்றதா என்னன்னு கேட்டா, நீங்க பாக்கையில இந்த யுத்தத்தால யாரோ ஒரு பக்கத்தால போராடி கொண்டிருக்கதா, யுத்தத்தை ஆரம்பிச்ச இந்த அனாவசியமான யுத்தத்தால வந்து பாதிக்கப்பட போறது வந்து பொதுமக்கள் தான். நீங்க பார்க்கும்போது எல்லா பக்கமும் மக்கள் வந்து உயிர்கள் ஆபத்து, உடைமைகள் எல்லாமே இழந்து எல்லா பக்கமே மக்கள் தவிச்சு கொண்டிருக்காங்க. அப்படின்னு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா சமூக வலைத்தளங்கள் ஊடாக மக்கள் வந்து யுத்தத்துக்கு அந்த பக்கத்துக்கும் இந்த பக்கம் பிரிஞ்சு எல்லாரும் ஒவ்வொரு பக்கமா ஒரு கூட்டமா இருந்து அவன் ஜெயிக்கணும், இவன் ஜெயிக்கணும், இவனை கொல்லணும், இவன் ஜெயிச்சிடணும், இவன் வல்லரசு, இவன் வல்லரசு இல்ல, இவன் வளர்ந்து வர நாடு, இவனுக்கு போட்டு தள்ளணும், இவன் வல்லரசு தான், இதுதான் வரணும் இப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் மக்கள் வந்து ஒவ்வொரு பக்கமும் சீரழிஞ்சு கொண்டு யுத்தத்துக்காக ஆதரவு அளிச்சு கொண்டிருக்காங்க. நீங்க ஒரு நாள் யோசிக்கிறது இல்லையா, இந்த யுத்தத்தால வந்து ஏதோ ஒரு நாடு யுத்தத்தை தொடங்கி அந்த யுத்தத்துல ஜெயிக்க போகுது. ஆனா நீங்க பார்க்கணும் எல்லா பக்கமும் வந்து இந்த யுத்தத்தால வந்து மனிதாபிமானம் தான் குழி தோண்டி புதைக்கப்படுது. அதோட நீங்க பாத்தீங்கன்னா இந்த யுத்தத்துக்கு ஆதரவளிக்கிறவங்க நீங்க யோசிக்கணும், இந்த யுத்தத்தால எங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போறது என்னன்னு சொன்னா, தாண்ட உலக பொருளாதார வீழ்ச்சி அடைகிற நேரம் இந்த பொருளாதாரத்துல தாக்கத்தை வந்து உங்களோட வீட்டு சமையல் வரங்காட்டி வந்து உங்களோட கழுத்தை நெரிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா சாப்பிடுற சாப்பாடுல நீங்க இன்றைக்கு வாங்குற சாமான் வந்து நாளைக்கு இன்னொரு வேலை, நீங்க படுத்தெலும்பி கண்மூடி நாளைக்கு இன்னொரு காலை சாப்பாடு சாப்பிடுற சாப்பாடை விட பகல் சாப்பாடுக்கும் இரவு சாப்பாடுக்கும் நிறைய வித்தியாசமான விலைகள் உயர்ந்து கொண்டே போகுது. பொருளாதார வீழ்ச்சி, உலகமே பொருளாதார வீழ்ச்சியில மூழ்கி கொண்டிருக்குது. நீ பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் வந்து சமூக வலைத்தளத்துல வந்து ஒரு இன்டர்நெட்ல ஒரு டேட்டா கார்டு உமாட்டை அப்பாட்டை அண்ணன்ட்டு ஒரு கார்டுக்காக டேட்டா கார்டுக்காக சல்லியை வாங்கி ஒரு 100,000 ரூபாய் கார்டை போட்டுக்கொண்டு ஒரு டைப் பண்றாங்க. அப்படின்னு சொன்னா இவன் அந்த கூட்டம் ஜெயிக்கணும், இவன் இந்த கூட்டம் ஜெயிக்கணும், இவனை போட்டு தள்ளணும், யுத்தம் கட்டாயம் இருக்கணும், யுத்தம் தான் முடிவு எல்லாம் முடிவெடுக்கிறாங்க. ஆனா நீங்க பார்க்கல, நம்ம கஷ்டப்படுற வந்து அண்டைக்கு உழைக்கிறவங்க வந்து இதுல வந்து விவசாயிகள் இருந்து மத்தவங்க அண்டைக்கு கூலி வேலை செய்யற, தினசரி வேலை செய்யறவங்க இருந்து இந்த யுத்தத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது வந்து இந்த சமூக வலைத்தளங்கள்ல இருக்கிற சோசியல் மீடியாவில் இருக்கிற வந்து இனத்துவசத்தை பரப்புறவங்க, இந்த யுத்தத்துக்கு ஆதரவு அளிக்கிறவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகை வருங்கால சந்ததிகளுக்கு இந்த உலகம் என்னத்தை கொடுத்துட்டு போகுதா, அழிஞ்ச உலகத்தை கொடுக்க போகுதா, இல்லாட்டி அமைதியான சாந்தமான ஒரு நிம்மதியான வாழ்றதுக்கான ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுத்துட்டு போகுதா, இதை பத்தி இந்த பேசுறதுக்கு தான் நான் இந்த வீடியோ பதிவு செஞ்சேன். இதுல உங்களுக்கு நீங்க உங்களோட அபிப்பிராயங்களும் கருத்துக்களையும் கட்டாயம் இந்த வீடியோல பதிவு செய்யுங்க. இந்த யுத்தத்துக்காக இந்த உலக நாடுகள் செலவழிக்கிற காசுகளை வந்து பொதுமக்களோட தேவைக்கும் போல் அன்றாட தேவைகளுக்கும், நோய்களுக்கும், நிவாரணிகளுக்கும், படிக்க இல்லாத பிள்ளைகளுக்கும், சாப்பாடு செலவுகளுக்கும், மத்த தேவைகளுக்கும் செலவழிச்சா இந்த உலக நாடு, இந்த உலகம் முழுகுமே கஷ்டப்படுற மக்கள் வந்து எவ்வளவு செழிப்பா, அமைதியா, நிம்மதியா, சந்தோஷமா வாழ்வாங்க இல்லையா? இந்த யுத்தத்துக்கு செலவழிக்கிற அவ்வளவு காசையும் செலவழிச்சா. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? யுத்தம் அவசியமா, அவசியமற்றதா? கட்டாயமும் இந்த வீடியோ பாக்குறவங்க பார்த்துட்டு மத்தவங்க பாக்குறதுக்கு ஷேர் பண்றதோட மறக்காம உங்களோட கருத்துக்களை கட்டாயம் பதிவு செஞ்சுட்டு போங்க.